மகளிர் உதவித்தொகையை தொடர்ந்து முதியோர் கைம்பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையுடன் 2000 ரூபாயை நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய மாதங்களுக்கான மகளிர் உதவித்தொகை தலா 1000 ரூபாயுடன் கோடைகால சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாயை கடந்த மாதம் வங்கிக் கணக்கில் வரவு வைத்து மகளிருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்ப அதிர்ச்சி கொடுத்தார். இந்நிலையில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கணவரை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத உதவித்தொகையுடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைத்து மீண்டும் ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துள்ளார் முதலமைச்சர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பதிவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கும் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகள் வந்ததாக கூறியுள்ளார். நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர், நலிவு நிலையை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத உதவித்தொகையுடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவரை இழந்தவர்கள் என 37,79,000 பேருக்கு சிறப்பு நிதியாக தலா 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் சிறப்பு நிதி மூலம் முதலமைச்சர் தங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கான டிசம்பர் 3 இயக்கத்தின் தலைவர் தீபக் தெரிவித்துள்ளார். பொருளாதார சுதந்திரம் எவ்வளவு முக்கியம் என்பதை மனதின் ஆழத்திலிருந்து புரிந்து கொண்டு இன்றைக்கு அடைக்கோடி மனிதர்களுக்கு வாழ்க்கை இனிக்கின்ற வகையில் ஒரு மகிழ்ச்சியை, புன்னகையை அவர்கள் முகத்தில் விதைக்கின்ற வகையில் இந்த 2000 ரூபாயை கூட அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சரின் சிறப்பு நிதி அறிவிப்புக்கு மாற்றுத்திறனாளிகள், முதியோர் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். நான் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தாலும் எனக்கு நல்லபடியாக எனக்கு அவர் கொடுக்குற பைசா வச்சு நான் நல்லபடியாக வீட்டுக்கு இதை நடத்திக்கிறேன். 2000 அனுப்பியிருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கணும். தமிழர் இன்னைக்கு 2000 எனக்கு மாற்றுத்திறனாளிக்கு ஏற்றிட்டு இருக்காரு. நான் குடும்ப செலவுக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். முதல்வருக்கு ரொம்ப நன்றி. 7-8 வருஷமாக முதியோர் உதவி தொகை வாங்கிட்டு இருக்கேன். முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் இப்போ எங்களுக்கு 2000 போட்டு விட்டுருக்காங்க. குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி திடீர்னு சாலிஸ் எனக்கு 2000 இன்ப அதிர்ச்சியாக எங்கள் அக்கௌண்ட்டில் ஏற்றிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நான் முதியோர் உதவித்தொகை வாங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த 2000 எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. வீட்டு செலவுக்கு இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. வசதியானவங்களுக்கு இது 2 ரூபா மாதிரி தோணும். 2000 எங்களுக்கு இது 2000 20,000 மாதிரி நாங்கள் சந்தோஷப்பட்டு நாங்கள் வாங்கி செலவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு விடிஞ்ச உடனே 2000 ரூபா எங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏறினதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்தது. தமிழக அரசின் நிதி உதவி தங்களுக்கு மருத்துவ செலவு உள்ளிட்ட சிறு சிறு தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியாக இருக்கும் எனவும் பயனாளிகள் தெரிவித்துள்ளனர்.